வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ். ஐபிஎல் 2026 சீசனில் கடந்த சில நாளாக நடந்த அதிர்ச்சியான அட்டகாசமான மேட்சஸோட ரிவ்யூக்கு உங்களை வரவேற்கிறோம். வரலாற்றை மாற்றி எழுதின சேசஸ், கிளினிக்கல் டாமினன்ஸ், நெஞ்சை பதற வச்ச சூப்பர் ஓவர் மேஜிக்னு எல்லாமே நடந்துச்சு. வாங்க நேராக ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். டெல்லியில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக யாருமே எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சாங்க. ஃப்ரான்ச்சைஸோட ரெக்கார்ட் ஸ்கோரான 264 ரன்னை 2 விக்கெட்டுக்கு அடித்ததும் டிசி நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் பிபிகேஎஸ் வேற லெவல் கார்னேஜ் காட்டி 6 பந்துகள் மீதம் இருக்கிறப்பவே ஐபிஎல் வரலாற்றிலேயே ஹையஸ்ட் எவர் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸை செஞ்சு முடிச்சாங்க. பிரியன் ஷாரியா மற்றும் பிரப்சிம்ரான் சிங் பவர் பிளேலையே ஒரு விக்கெட் கூட இழக்காம 116 ரன்களை விளாசி ஃபவுண்டேஷன் போட்டாங்க. இந்த வெறித்தனமான சேஸ்க்கு அடித்தளம் அமைச்ச KL ராகுலுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடைச்சது. பிபிகேஎஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 36 பந்துகளில் 71 ரன்கள் அடித்து நாட் அவுட்டாக இருந்து டீமை வெற்றிக்கு கூட்டிட்டு போனார். டிசி கேப்டன் அக்சார் பேட்டலுக்கு இது ஒரு பெரிய பாடம். முக்கியமாக டிராப்ட் கேச்சஸ் அவங்க டிஃபென்ஸையே காலி பண்ணிடுச்சு. 228 ஈஸியாக்கிய SRH. இந்த ஹை ஸ்கோரிங் மேட்னஸ் இதோட நிற்கலை. ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 228 ரன்களை 6 விக்கெட்டுக்கு குவிச்சாங்க. ஆனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதை ரொம்ப அசால்ட்டாக 5 விக்கெட்டுகளை இழந்து 9 பந்துகள் மீதம் இருக்கும் போதே சேஸ் பண்ணிட்டாங்க. ஈஷான் கிஷன் ரொம்ப சிம்பிளாகவும் அக்ரெசிவாகவும் விளையாடி சேஸை செட் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆனார். அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெடும் செம்மையாக ஆடினாங்க. இங்கேயும் மோசமான ஃபீல்டிங் தான் ரிசல்ட்டை மாற்றுச்சு. 6 முக்கியமான கேச்சஸை கோட்ட விட்டாங்க. குறிப்பாக அபிஷேக் சர்மாவுக்கு 2 முறையும் டிராவிஸ் ஹெட்க்கு அவரோட முதல் பந்துலையும் லைஃப் கொடுத்தாங்க. கிடைச்ச வாய்ப்பை எல்லாம் SRH சரியாக யூஸ் பண்ணி ஏன் அவங்க டாப் 4 ஃபினிஷை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சென்னையில் ஜிடியின் கிளினிக்கல் மாஸ்டர் கிளாஸ் நார்த்து மற்றும் வெஸ்ட்டில் ரன் மழை பெஞ்சப்போ சவுத்தில் ரொம்ப மெதுவான கொஞ்சம் டல்லான மூமெண்ட்ஸை நிறைந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு. MA சிதம்பரம் ஸ்டேடியமில் குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை 158 ரன்களுக்கு 7 விக்கெட்னு சுருட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட முக்கால்வாசி நேரம் கேம் ரொம்ப நத்த வேகத்தில் தான் போச்சு. 2 பேஸ்ட் பிச்சில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால பேட்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 3 குவிக் விக்கெட்ஸ் விழுந்த உடனே சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கைக்வாட பற்களை கடிச்சுக்கிட்டு முதல் 12 ஓவர்ஸை ரொம்ப மெதுவாக விளையாட வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் தான் அக்சலரேட் பண்ணார். இந்த மந்தமான நிலைமை செகண்ட் இன்னிங்ஸ் ஃபீல்டிங்லையும் தொடர்ந்தது. தங்களோட டீம் ரொம்ப லெதார்ஜிக்காக இருந்ததா கைக்வாடே ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் இந்த மேட்ச்ல சில பிரகாசமான விஷயங்களும் இருந்துச்சு. புது பந்தில் லீத்தலான போலிங் போட்டு சிஎஸ்கேஐ ஆட்டம் காண வச்ச ககிசோ ரபாடாவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்சை கிடைச்சிது. பதிலுக்கு ஜிடி அந்த சேஸை ரொம்ப சுலபமாக முடிச்சாங்க. சை சுதர்சன் அவரோட ஹோம் கிரவுடு முன்னாடி 46 பந்துகளில் அழகான 87 ரன்களை விளாசினாரு. அதில் 7 சிக்ஸஸ் அடங்கும். சுப்மன் கில் மற்றும் ஜோஸ் பட்லரோட துணையோட சுதர்சன் 20 பந்துகள் மீதம் இருக்கும் போதே டைட்டன்ஸை 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றிக்கு கூட்டிட்டு போனார். லக்னோவில் அல்டிமேட் டிராமா. கடைசியாக இந்த வீக்கெண்டோட ஆப்சல்யூட் த்ரில்லரான லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நடுவில் நடந்த லோ ஸ்கோரிங் நெயில் பைட்டருக்கு வருவோம். KKR ரிங்கு சிங்கோட அன்பீட்டன் 83 ரன்கள் உதவியால் 155 ரன்களை 7 விக்கெட்டுக்கு எடுத்தாங்க. இந்த சின்ன டோட்டலை வச்சுக்கிட்டு KKR ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்கன்னு நினச்சப்போ முகமது ஷாமி கடைசி பந்தில் கார்த்திக் தியாகி போலிங்கில் ஒரு ட்ராமாட்டிக் 6 அடித்து ஸ்கோரை 155க்கு டைப் பண்ணி சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனார். ஆனால் அந்த ராத்திரி முழுசும் KKRோட ரிங்கு சிங்குக்கு சொந்தமானது. இன்னிங்ஸை ரெஸ்கியூ பண்ணது மட்டும் இல்லாமல் மெயின் கேமில் 4 அவுட்ஃபீல்ட் கேச்சஸ் பிடிச்சி ஐபிஎல் ரெக்கார்டையும் ஈக்குவல் பண்ணார். சூப்பர் ஓவரில் வெட்ரன் ஸ்பின்னர் சுனில் நரீன் தன்னோட பியூர் மேஜிக்கை காட்டி வெறும் ஒரு ரன்னை மட்டும் கொடுத்து நிக்லஸ் பூரன் மற்றும் எய்டன் மார்க்ரம் விக்கெட்டுகளை தூக்குனார். சூப்பர் ஓவரில் தான் ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே ரிங்கு சிங் பவுண்டரி அடித்து KKRக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் விக்டரியை தேடி தந்தார். இதனால LSG பாயிண்ட்ஸ் டேபிளில் பாட்டமுக்கு போயிட்டாங்க. சேசிங் ரெக்கார்ட்ஸை உடைச்சதுலேருந்து மூச்சு முட்டை வைக்கும் சூப்பர் ஓவர் டென்ஷன் வரைக்கும் இந்த IPL 2026 வீக்கெண்டில் எல்லாமே இருந்துச்சு. டூர்னமெண்ட் இப்போது கொதிநிலையில் இருக்குது. இந்த மேட்சஸ் ஒரு சாம்பிள்னா இனிமேல் தான் தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டே இருக்குது.